விவேகமாய் நடப்பேன். சங்கீதம் 101:2. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1. ஒரு விஷயம் கரெக்டான விஷயம் எப்படின்னா, பசங்க சொல்லி கொடுக்கறது வீட்டில் வந்து நம்ம படிக்க வைக்கலாம், எழுத வைக்கலாம். ஆனால் அந்த ஸ்டேஜ் பியர்னஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக போகாது. அது வந்து நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்தாலும் அது வராது கண்டிப்பாக. ஏன்னா சொல்லி போக முடியாது. ஒரு 50 பேருக்கு முன்னாடி 100 பேருக்கு முன்னாடி பேசும்போது தான் சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே பண்ணும்போது தான் பெரிய பெரிய லெவலில் அவங்க சாதிக்கிறதுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் உண்மையாக. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன அந்த மேம் கிட்ட நடக்கிற பிள்ளைங்க கூட ஓடுற பிள்ளைங்களை ஓட வச்சு ஜெயிக்க வைக்கிறது உங்களுக்கு ஒரு பெருமை கிடையாது. உங்கள் ஸ்கூலுக்கு நடக்கவே முடியாதுங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஓட வச்சு ஜெயிக்க வைக்கிறதுல அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் அது இங்கே நடந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மேலும் மேலும் வந்து இந்த சபை வந்து நல்லா வரணும், நிறைய குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஸோ சாருக்கும் மாணவருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே தெரியும் உங்கள் சண்டே கிளாஸில் இப்போல்லாம் சண்டே சேர்ந்து குழந்தைங்க சண்டே கிளாஸ்க்கு வராங்க. நிறைய கட்சி பார்த்துருக்கேன். மெயினாக சொல்லணும்னா ஐயாவை பற்றி தான் நான் நிறைய சொல்லணும். நிறைய இடத்துல சண்டே கிளாஸ் நடக்குது. ஆனால் வந்துட்டு குழந்தைங்க மட்டும்தான் போவாங்க. எப்போவுமே அவங்க வந்துட்டு போய் ஐயாவை போய் கூப்பிட்டு வந்து விடுறதும் திரும்ப நல்லபடியாக சர்ச்சை முடிஞ்சவங்களே எடுத்து பத்திரமா காரில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் சேஃப்டியாக விட்டுட்டு அதெல்லாம் நான் வந்துட்டு ஐயா கிட்ட நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் மற்ற சத்தி நான் குறை சொல்லலை. அவ்வளோ அன்பாக வந்துட்டு ஒரு காரை எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைங்க நடந்து கூட வரக்கூடாதுன்ட்டு வீட்லேயே போய் அழைச்சிட்டு வராரு, 2 வீலர் எடுத்து போயிட்டு அழைச்சிட்டு வராரு. அந்த மாதிரி ஐயாவை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது இன்னொன்று வந்து ஏன் பொண்ணு வந்துட்டு சண்டே கிளாஸ் வந்து நிறைய டான்ஸுக்கு நல்லா ஆர்வமாக இப்போ ஆடுனால அந்த டான்ஸை வந்துட்டு 3 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே டிவியில் கனெக்ட் பண்ண சொல்லுவான், ஆடிட்டே இருப்பான். அப்புறம் டியூஷன் போயிட்டு வருவான். அப்போ வந்துட்டு திரும்ப போடுங்க ஆடணும்னு சொல்லிட்டு இந்த 3 நாளாக ரொம்ப ரொம்ப டான்ஸ்லேயே இருப்பான். நிறைய இன்ட்ரெஸ்ட். இந்த சண்டே கிளாஸ்னால குழந்த அந்த பயமெல்லாம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆடலாம். அப்போ ரொம்ப கொஞ்சம் கற்றுக் நிறைய சண்டே கிளாஸ் நம்ம சொல்லணும்னா கற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நன்றாக செஞ்சு கொண்டிருக்கிறது. நம்ம பிள்ளைங்க எல்லாருமே மிக முக்கியமாக இல்லை ஆர்வமாக வந்து கலந்துக்கிறதுக்கு பிரதராக இருக்கலாம், ஃபேமிலியில் எல்லோரும் இருக்கக்கூடிய முயற்சி தான். ஏன்னா ஒவ்வொரு சந்தேகம் நேரம் காலம் பார்க்காம அவங்க வந்து வீதியில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் வரணும் அப்படிங்கிறதான் ஒரு சிறப்பு எடுத்து அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அதே பாதுகாப்போடு திருப்பி கொண்டு வீட்டில் விடுறாங்க. இது ஒரு மிக முக்கியமான காரணம் எல்லோரும் தேடி வர்றதுக்கு. ஒன்று. அடுத்தது
அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கு. அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பயம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தில் விட இங்கே கண்டிப்பாக அந்த ஒரு மேடையில் ஏறி பேசும்போது பழகும் போது பாடும்போது ஆடும்போது அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க தாராளமாக எல்லாருடைய பேசக்கூடிய பழகக்கூடிய அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அது வந்து இந்த மேடை அவங்களுக்கு கண்டிப்பாக தருது. இதில் என்னுடைய பிள்ளைகளை பற்றி பார்க்கணும். அவங்கள வந்து கௌரவிச்சு ஒரு சின்ன ப்ரைஸ் நாங்கள் எப்போ கொடுப்போம். ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக 4 வாரமோ இல்லை 5 வாரமோ வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ இந்த ஜூலை மாதம் வந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இப்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். 8 பிள்ளைங்க கரெக்டாக வந்திருக்காங்க எல்லா வாரமும். அவங்களுக்கு இப்போ நம்ம ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சேத்துக்குள்ளே நானா ஏசு ராஜா நைனா என துண்டினாரு பைனா. ஏசு ராஜா நைனா என துண்டினாரு பைனா. எத்தனை எத்தனை எத்தனையோ வாட்டி எத்தனை எத்தனை எத்தனையோ வாட்டி என் ஏசு ராஜா மீட்டாரையா நன்மையதான் காட்டி. என் ஏசு ராஜா மீட்டாரையா நன்மையதான் காட்டி. Yeah.
கிரீடம் தரப்போறாரு. இந்த இடைப்பட்ட காரியத்தை நீங்க என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? நல்லவங்களா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல எல்லாம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில இயேசுவோடு நம்ம வாழணும். எப்படி? இயேசுவோடு வாழ்வது பெருசுதான். ஆனா அதுக்கு முன்னாடி இயேசுவை போல வாழணும். எப்படி வாழணும்? இயேசுவை போல. இயேசு எப்படிப்பட்டவர்? தூய்மையானவர். அவர் ரொம்ப நல்லவர். கரெக்டா? அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில இந்த பூமியில வாழும்போது என்ன பண்ணணும்? புரியலையா? இப்போ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஃபியூச்சர்ல ஒரு கிரீடம் உண்டு. இந்த இடைப்பட்ட காலத்திலே நீ ஆண்டவராக இயேசுவுக்கும் உன்னை பெற்றெடுத்த காலிதாகப்படுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சபையில இருக்கிற ஊழியக்காரருக்கும் நீங்க எப்போதும் என்னவா இருக்கணும்? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இரண்டாவது, நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி? நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். ஏசப்பா என்ன செய்வாரு? நல்லது செய்வார். வேற என்ன செய்வாரு? ஏசப்பா ஜெபம் செய்வார். வேற என்ன செய்வாரு? எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாரு. வேற என்ன பண்ணுவாரு? சந்தோஷமா உங்களை வச்சுப்பாரு. வேற என்ன பண்ணுவாரு? உயிர் தெழுந்துருவார். வேற என்ன? எவ்வளவு பாருங்க, தோட்டத்தோட எவ்வளவு வருது பாருங்க. வேற என்ன செய்வார் ஏசப்பா? அவர் நமக்காக உயிரே கொடுத்திருக்கிறார். ஹரிக்கு ஜோரா கைதட்டுங்க. இன்னொரு ரெவலேஷன். வெரி குட். நான் நினைக்கிறது யாருமே இன்னும் சொல்லலையே. ஏசப்பா என்ன செய்வாரு? ஏசப்பா அதிசயம் செய்வார். என்ன செய்வாரு? அதிசயம் செய்வார். அற்புதம் செய்ய போறார். சரியா? எல்லாரும் கண்ண மூடிக்கோங்க. ஒரு பாட்டு பாட போறேன். சரியா? உங்க குடும்பத்துல மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, அப்பா, அம்மா யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா இந்த பாட்டு பாடும்போது அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போறார். சரியா? அவங்களுக்கு ஒரு அற்புதமான சுகம் உண்டாக போகுது. இப்ப காவியாசிரி உங்க அப்பா உங்களுக்கு தெரியும். காவியாசிரியோட அப்பா பாருங்க, மூச்சு விட முடியாம கிட்டத்தட்ட 10 மாசமா கஷ்டப்படுறாரு. அவருடைய நுரையீரல் 15% தான் வேலை செய்யுதுன்னு சொல்லி அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்படி நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. ஏசப்பா இந்த இடத்துலயும் அற்புதம் செய்ய முடியும். நீங்க எல்லாம் கண்ண மூடி எல்லாரும் இருதயத்துல கை வச்சுக்கோங்க. யாரும் விளையாடக்கூடாது. சீரியஸா இருங்க. இந்த பாட்டு பாடும்போது நீங்க மனசுல யார நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய போறார். பெரியவங்களுக்கு கண்ண முடிக்கோங்க. யாரும் கண்ண திறக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது இப்ப பலவீனம் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது சரீரத்துல சுகமீனம் இருந்தா, அந்த பாடல் பாடும்போது ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். எல்லாரும் கண்ண மூடுங்க. எல்லாம் கண்ண மூடுங்க. யாரும் கண்ண திறக்க கூடாது. இருதயத்துல கை வச்சுக்கோங்க. ஏசப்பா அதிசயம் செய்ய போறார். அவர் அதிசயம் செய்கிறவர். சுகம் பலம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவான், இரத்த குழாய்கள் கண்கள் செவிவான், தமணி எங்கும் பாய்கின்றதே, தமணி எங்கும் பாய்கின்றதே. ஏசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா
தரும் என்னை மலையே உம்மாத்தையால் சுகமானே உம்மல்லமையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே உம் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே வாய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் பரவி பாயுவே சுகம் பலன் எனக்குள்ளே வாய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் பரவி பாயுவே முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே முதுகு கண்டு இதயம் மூளை நரம்பு